மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இந்த நம்ம வீட்டு பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அதாவது தை மாசம் அந்த பொங்கல் நேரத்துல கூட வீட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடாதுங்க. 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் இழுத்து சாத்திர தூங்கிட்டு இருக்கிறீங்களேன். ஆனா கடந்த 2 நாட்களாக எல்லா வீட்டு வாசல்லையும் கோலம், எல்லாம் விசில் கோலமா இருக்கு. போய் கோலமாவு கடையில மாவு கேட்டா முடிஞ்சு போச்சுன்றான், எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது ஒரே கலர்லேயே வாங்கிட்டு போயிருக்காங்க. ஐ மீன் அந்த இந்த கொடியுடைய கலர்லேயே நிறைய மாவு வெத்து தீந்து போச்சு அப்படின்றாங்க. அப்படியாக தமிழ்நாட்டில் இப்போ மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி நடந்துகிட்டு இருக்கா. எல்லாம் தன்னோட அண்ணனுடைய கோரிக்கையை ஏற்று எல்லா பெண்களும் வீட்டு வாசலில் கோலம் போடுறாங்க. அதை ஊற்றி அழிக்கிறதுக்கு திமுக காரன் வந்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கலேன். அது போக இந்த கோலத்தை பார்த்துட்டு இந்த ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்குல்ல சனங்கள்லாம், எல்லாம் இந்த கோலத்தை உட்காந்து வேடிக்கை வந்து போயிட்டு இருக்கு. இப்படியா 8 புள்ளி கோலமா இருக்குமோ, சிக்கு கோலம் போட்டிருப்பாங்க, எப்படி போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. அவங்களுக்கு இந்த ரங்கோலி 4 புள்ளி கோலம் 8 புள்ளி கோலத்தை வேற என்ன தெரியும். இந்த விசில் கோலத்தெல்லாம் பார்த்து மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க. இந்த புரட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோக நான் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஓட்டு கேட்டு போகும், குடும்பமாக ஓட்டு கேட்க போகிற அதிசயங்கள்லாம் நடக்கும். அப்போ இன்றைக்கி என்ன டேக் பண்ணுங்க அப்பெல்லாம் சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அது மிகப்பெரிய அளவில் வேவாக நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா மிக சந்தோஷமாக இருக்கிறது. சரி, அது என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கட்டப்பான ஒரு யோக்கியம் இருந்தா போல. அந்த கட்டப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ். அந்த சத்யராஜ் நேற்றுக்கு இந்த பெரம்பூர் தொகுதியில் விஜய்க்கு எதிராக என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. எங்களோட வீடியோக்குள்ள பாருங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய உங்களுக்கு மனசில் தோணுனதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்கன்னு வச்சுக்கிட்டுக்கிறேன். சரி, நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், இந்த எடப்பாடி தொகுதியில் இப்போ எம்டிஆருக்கு 233 தொகுதியில் நம்ம போட்டியிடுறோமா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த இடத்துல பிரேம்குமார்ன்ற ஒரு நபர் இருக்கிறார், அவர் மூலம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவர் ஒரு சரியான ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார், எடப்பாடி தொகுதியில் பிரேம்குமார் என்ற ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு விஜய் அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார். அவருடைய அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை எண் 12. டிவி பொட்டி இருக்குல்ல, டிவி பொட்டி அந்த சின்னத்தில் அந்த எடப்பாடி தொகுதியில் உள்ள எல்லா அனைவரும் கொண்ட அங்கே ஓட்டு போடுங்க. அதாவது தாவேகாவுக்கு யார் யார் ஓட்டு போட நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கொண்ட அங்கே ஓட்டு போடுங்க. திமுகவுக்கு ஓட்டு போட நினைக்கிறா கூட அங்கே ஓட்டு போட்டிங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது, கொண்ட ஓட்டு போடலாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பொழுது இப்போ தாவேகா சார்பாக தமிழகம் முழுக்கும் 234 தொகுதியிலும் இப்போ கேண்டிடேட் இருக்கிறாங்க. அவங்க அப்படியே ஃபோர்ஸாக அவங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடங்க ஆரம்பிங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, போட்டு புழக்க போகிற இந்த கட்டப்பாவை, கலியுக கட்டப்பா. வெறும் படத்தில் மட்டும் தான் நீ கட்டப்பா இருப்பீன்னு நினச்சினா, அந்த கட்டப்பா தற்பொழுது தமிழக அரசியலும் ஊடுருவி வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு என்ன வருத்தம்னா, விடுங்க, அதாவது 2 பேரும் பல படங்களில் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இப்போ பிரகாஷ் ராஜும் அவருமே ஒன்று சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பிரகாஷ் ராஜுக்கு இவ்வளோ பெரிய மைலேஜ் வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கில்லி படம். அதேமாதிரி சத்யராஜும் இப்போ மெர்சலில் நடிச்சிருந்தாரு, அதுக்கு முன்னாடி ஒரு படம் கூட நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் நண்பன் படத்தில் அந்த வைரஸ் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அப்படி நடித்தா நீங்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் கிடையாது. உங்களுடைய அரசியல் வேறு, சினிமா தொழில் வேறு அப்படிங்கிற நான் உடன்படுறேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா அந்த கட்சிக்குன்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக போவேன், நான் ஒரு பெரியாரிவாதி, நான் பெரியார் கொள்கையில் அந்த மக்கள்கிட்ட கொண்ட சேர்ப்பேன், அந்த தொண்டர்கள்ட்ட கொண்ட சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்லை அந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்குலாம் பெரியாரை பற்றின புரிதல் கிடையாது, அவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. ஆனால் திராவிட கழகத்தில், திராவிட திமுகவில் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுபடியே நடந்து போகிறாங்க, அதனால நான் இந்த ஸ்டாண்டை எடுக்கிற மாதிரியான டோன் வச்சுருந்தார். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நல்ல வாத்தியார்னா, நான் ஒரு சிறப்பான ஆசிரியர்னு வைங்களேன். 2 ஸ்கூல் இருக்குது, 2 ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் எல்லாருமே டாப் ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறவன்னு வச்சுங்களேன், இன்னொரு ஸ்கூலில் அது ஒரு புரிதல் இல்லாமல் படிக்காத பசங்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நான் எதை தேர்ந்தெடுத்து நான் போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? அப்போ படிக்காத அந்த 10 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி இது அவருடைய கருத்துப்படி சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறேன்னா, அவங்கெல்லாம் பெரியார் இயக்கவாதிகளா, திமுகங்களா, பெண்களை தவறாக பேசுகிறவங்கலாம் பெரியாரியவாதி. அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த பெரியார் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, நீ என்ன போயிட்டு இருக்கணும்? நான் பெரியாரிவாதியே, நான் போய் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அந்த இளைஞர்கள் பெரியார் பற்றி விழிப்புணர்வு உள்ள நான் போய் சொல்லிக் கொடுக்கணும். நீ தமிழக வெற்றி கழகத்தில் வந்திருக்கணும். இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் கையை கட்டின்னு நீங்கள் ஜெயலலிதாட்டெல்லாம் கெஞ்சினீங்களே, நினப்பு இருக்கா கொடநாட்டில் அப்படின்றது. ஏதாச்சும் அசிங்கமாக திட்டி போடுவேயா. நான்லாம் வந்து ஒரு அளவுக்கு மேலே எனக்குலாம் கண்ட்ரோலே இருக்காது, புசுக்குன்னு திட்டி விட்டுருவேன் வச்சுக்கல. நான் என்ன கேட்குறேன்னா, இதே கர்நாடக பிரச்சனையில் பாகுபலி படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அங்கே வாட்டாள் நாகராஜ் சண்டை வளர்க்கும் போது நான் என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நான் அந்த மக்கள் மனம் புண்பட்டிருந்தால் வருத்தத்தை தெரிவித்துள்ளேன்னு வெக்கமே இல்லாம வேறொரு மாநிலத்தக்காரன் காலில் விழும் போது உங்களுக்கு தெரியலையா சார் அந்த வெக்கமானம்லாம்? இன்னைக்கு விஜய் அவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தலைவா பட பிரச்சனையில விஜய் செஞ்சது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே தான் அந்த தலைவா படம் பேன் பண்ணி வச்சிருக்கும் போது அந்த படத்துல வேலை செஞ்ச பல்லாயிரக்கணக்கான மக்களின் நலன் பாதிக்கப்படுகிறது. என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்கான், அது பாதிக்கப்படுதுன்னு அந்த மனுஷன் போய் கையை கட்டிட்டு நின்னது ஒரு தலைவனுக்காக அழகு. ஒரு தலைவனா அப்படிதான் இருக்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால் யாரும் பாதிக்கக்கூடாதுன்னு நான் யாரு முன்னாடியும் கை கட்டி நிற்பது அப்படின்னு விஜய் ஒரு முடிவு எடுத்தார்ல, அந்த முடிவுக்கான சல்யூட் போடணும் எல்லாரும். அதை வச்சு நீங்கள் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா முட்டா போயில ஒரு புரிதல் இல்லாமல் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க. விஜய் செஞ்சது மிக சரியான செயல். இன்னைக்கு வந்து நம்ம சத்யராஜ் மாதிரி ஆட்கள், அதுக்கு பிரகாஷ் ராஜ் மாதிரியான ஆட்கள்லாம் நம்ம கணக்கிலே எடுத்துக்கூடாதியா. அவருக்கு அவர் பொண்ணு சத்து மாத்திர சத்யராஜ் மக திவ்யாவுக்கு வந்து சீட்டு கொடுப்பா எதிர்பார்த்தாங்க, கொடுக்கல. அந்த ஆளு என்னென்னமோ பாடுபட்டு பார்த்தாரு. இதுவும் ஒவ்வொரு வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா சத்து மாத்திரை குத்துக்குறாங்க, நீங்கள் என்ன குத்துக்கிறியோ அப்படின்னு விஜயை பார்த்தே கேள்வி கேட்டுச்சு. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. இன்றைக்கி சொம்படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே வந்து சொம்படிச்சிருக்காரு. அதெல்லாம் விட்டலாம். அதுக்கு நம்ம வீட்டு புள்ள அங்கே ஒன்று இருக்குது, சிவராஜ் உடனே போட்டு விட்டாப்பால கடுப்பேத்திரன்ற கம்முன்னு உசுப்பேத்திர உம்முன்ட்டு தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு விஜயுடைய படத்தை போட்டு அவர் ஒரு பதிலடி கொடுத்தார். நம்ம வீட்டு புள்ள எல்லார் வீட்லையும் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டு புள்ள அங்கே ஒரு புள்ள இருக்குது, அந்த பிள்ளைக்காக இந்த ஆளெல்லாம் அப்படியே விட்டுட்டு போகணும். சிவராஜோட அப்பாங்கிறதுனால மரியாதை கொடுத்து விட்டுட்டு போறோம், அவ்வளவுதான். புரியுதா? உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விசில் புரட்சி உண்டாயிருக்கானா நான் கொஞ்ச காலமா அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதற்கு முன்னாடியும் உள்ளவங்களுக்கு சொல்றேன், என்னுடைய அப்பா காலங்களே சரி, மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி உண்டாயிருக்குன்னா உண்டாயிருக்கு, மிக சத்தியமான உண்மை. எனக்கு தெரிஞ்சு நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை, பார்த்தது கிடையாது. இதே தான் நான் சொல்றேன். திமுகவும் பார்த்துருக்க மாட்டாங்க, அதிமுகவும் பார்த்துருக்க மாட்டாங்க, எந்த கட்சியுமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்ப்பா இன்னைக்கு நடந்துட்டு புதுசா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆரம்பிச்ச கட்சி சிலுன்னு வளர்ந்தாங்க. 2 4%, 8%, 10% சிச்சுனாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு சீட்டு ஜெயிப்பாருங்க, விஜய் மட்டும் ஜெயிப்பாருங்க. இப்போ 2 சீட்டு 4 சீட்டு மேக்சிமம் 10 சீட்டு ஜெயிப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களால தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுங்க. அவங்களே வந்து அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வெறும் 10% இருக்கணும், நீ 10 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு மேலே போக முடியாது சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, இன்றைக்கி கால நிலவரம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு இந்த வேண்டாம். இந்த மீடியாக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிற நரேட்டிவ்லாம் நம்பாதீங்க. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, அவங்க அஜெண்டா படி கொடுத்துட்ருக்காங்க. ப்ளீஸ் அதை யாருமே நம்பாதீங்க. இன்றைக்கி சின்ன குழந்தையெல்லாம் ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதே மாதிரி சின்ன குழந்தைகள் ஓட்டு கேட்டு போனதும் ஒரு பாப்பா கொண்ட கொடுக்குது, எங்கள் மாமாவுக்கு ஓட்டு போட்டுருக்கேன். எங்கள் மாமாவுக்கு ஓட்டு போட்டு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு பிறகு பல்லாவரம்னு நினைக்கிறேன், அந்த தொகுதியில் 2 வயசான கப்புள்ஸ் சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு இந்த கையில் ஒரு மைக் வச்சு பேசிகிட்டே போவாங்க. அந்த போலீஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி மைக்கை வச்சுட்டு விஜய்க்கு ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு விஜய் எனக்கு ஒன்று புரியலை, அந்த அம்மாவுக்கும் விஜய்க்கு என்ன கனெக்ஷன்? அந்த அம்மாவுக்கு ஒரு 65-70 வயசு இருக்கும். ஏதோ ஒரு பாசம், என் புள்ளடா அப்படின்னு. இன்னொரு பாட்டி போயிட்டு தலையில் துண்டுலாம் கட்டிக்கிட்டு வேற லெவலில் பேசிக்கிட்டு இருக்கு. நீ இந்த தலையில் துண்டு போட்டுன்னு நீ இந்த விஜய்க்கு செஞ்சு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தீந்துடும், இந்த கஷ்டமெல்லாம் தீந்துருன்னு அந்த அம்மா போய் ஓட்டு கேட்குது. அந்த அம்மாவுக்கு பார்த்தா ஒரு 65 வயசு இருக்கும் இருக்கு. அப்புறம் ஒரு பெண்கள் கூட்டாரம் ஒரு தனியாக ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு மைக் செட்லாம் வச்சுக்கிட்டு அந்த பெண்கள் 3 பெண்கள் நின்று அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு, இந்த விஜய் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்ட்டு. விஜய் அவர்களின் நல்லாட்சி பெற்ற ஆர்.எஸ். முருகன் அவர்களுக்கு உங்கள் மகன் உங்கள் பேரன் விஜய் அவர்களுக்கு உங்கள் தோழன் உங்கள் தோழி நண்பா நம்பி எல்லாரும் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதற்கு முன்னாடி பெண்கள் வந்து அரசியல் இருப்பதே மிகப்பெரிய அரிதலான விஷயம், ரொம்ப ரேர் அண்ட் ரேர். விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு எல்லா பெண்களும் பசங்களோட பொண்ணுங்க அதிகமாக இந்த அரசியலில் ஈடுபட்டுறதும் ஓட்டு கேட்கறதும் எனக்கு தெரியல. எந்த பசங்களும் தனியாக வந்து ஆட்டோ பிடிச்சி மைக்கில் பேசிக்கிட்டதெல்லாம் நான் பார்த்தே கிடையாது. ஐ மீன் இந்த விசில் சின்னத்துக்காக நான் பசங்க போயிட்டு மைக்கில் பேசுனதை பார்க்கல. அவங்க உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க, ஒரு மைக் செட்டை கட்டிட்டு அவங்க பேசிட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல, ரெக்கார்டட் ஆடியோ வச்சு பேசிட்டு இருப்பாங்களே. முதல் முறையாக 3 பொண்ணுங்க உட்கார்ந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுட்டு போறதெல்லாம் அரசியலே புதுசு. கூட்டமா அவ்வளவு பெண்கள் ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கிறாங்க தன்னெழுச்சியாக. யாரும் அதுக்கு ஒரு நாளைக்கு 500, ஒரு நாளைக்கு ஒரு பையன் ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், டிஎம்கே கொடி ஏந்திட்டு போயிட்டு இருக்கான், ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது நான் சும்மா கொடி ஏந்திருக்கிறேன், எங்களுக்கு பணம் கொடுத்து கூட்டுங்கிறாங்க, ஓட்டு டிவி கேட்க ஓட்டு போட போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான்.
இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் மிகப்பெரிய புரட்சி நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கு. அது இல்லாமல் வெளிநாடுகள்ல இருந்து என்னுடைய நம்பர் ஒருவர் இருக்கிறார், நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவர் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, தலைவா எங்கள் யூகேல இருக்கிறாரு, எங்கள் யூகேலேருந்து ஒரு நிறைய பேர் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு இருந்தாங்களா. நான் பிரதர் பெருசாக செலவாகுமே, என்கிட்ட டிக்கெட்லாம் பெரிய அளவில் செலவாகுமே, இதுக்காக நீ இவ்வளோ தூரம் வராங்களா அப்படின்னு கேட்குறேன். தலை நீ நினச்சிட்டுக்கிற வரவங்களாம் தலை ஃபேனு தான் தளபதி ஓட்டு போட வரான். கேட்டால் இந்த விஷயம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றான் அந்த பிரதர், எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படின்றப்பல அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா. அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். உண்மையிலேயே பல பேர் யூகேவில் இருந்தும் பல நாடுகள்ல இருந்து இங்கே வந்து தளபதி விஜய் அவர்களுக்காக ஓட்டு போடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு மாதம் சம்பளத்தை விட்டுட்டு அது செலவு பண்ணி டிக்கெட்டு செலவு பண்ணலாம் ஒருத்தன் வர்றான்னா அவனுக்கு இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய பற்று இருக்கிறது. ஆனால் இந்த பிரகாஷ் ராஜும் இன்னைக்கு சத்யராஜும் நம்மளோட காசில் அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டு ரொம்ப படம் நடிச்சாங்க, அவங்க கஷ்டப்பட்டு நடிச்சாங்க, அதுக்கு நம்ம பணம் தராங்களேன், அவங்க பாசம் இருக்கணும்ல. இந்த தமிழ்நாடு மக்கள்லாம் நம்ம வாழ வச்சுது அப்படின்னு நினைக்கும்ல. அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும்ல. இந்த திமுக தற்போது எப்படிப்பட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு அவங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம மீது உள்ள எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் என்னுடைய நலன், நாளைக்கு என் பொண்ணுக்கு சீட்டு கொடுப்பாங்கப்பா திமுகவில், அதனால நான் திமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சத்யராஜ் மாதிரி ஆட்கள் விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்கன்னா நீங்கள் உங்களை வாழ வச்ச மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை. என்னை வாழ வச்சதியா அந்த மக்களுக்கு நான் செய்யணும்னு ஒரு மனுஷன் வந்திருக்கிறார் விஜய். அதுக்கு பேர் தான் நன்றி கடன். அதுக்கு பேர் என்ன? நன்றி கடன். உங்களை மாதிரி நக்கி பிழைக்காம இந்த சத்யராஜ் பிரகாஷ் ராஜ் மாதிரி உள்ள ஆட்கள் நம்மளை வாழ வச்ச மக்களை நம்ம வாழ வைக்கணும், அதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு கூட தோணாம என் புள்ள குட்டி நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னு இன்னைக்கு விஜய்க்கு எதிராக நீங்க கம்பு சுத்திட்டு இருக்கீங்கள. நீங்க எல்லாம் இந்த வெளிலேருந்து வர்றாங்க இல்லை, அவங்கள்ட்ட கொட்டாச்சு இருக்குமா, டம்ளர் வேண்டாம் விடுங்க, அவனுக்கு ஒரு ஃப்ளைட் வராங்க, ஒரு ஹீட் வராம பாருங்க. அப்படியாக நான்லாம் ஒன்றும் சொல்றது ஒன்று கிடையாது. எங்கெல்லாம் கோவங்க இந்த அரசியல்வாதிகள் மீது, அந்த அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த சினிமா பிரபலங்கள் மீது எங்களுக்கு அவ்வளோ கோவம். நான் சினிமாவில் எவ்வளோ ரசித்தேன் பிரகாஷ் ராஜ், சத்யராஜ் மாதிரி ஆட்கள். அவர்களாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க நினைக்கும் போது நம்ம இவங்களையா பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தோணுது ஏன் உண்மையிலேயே. ஆனால் திரையில் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கு தான் சண்டை, அவங்க தான் சண்டை போடுறாங்க. ஒரு பிம்பத்தையே கட்டமைச்சுதா இந்த மீடியாவும் இந்த நரேஷன் எல்லாவும். இன்னைக்கு எங்கெங்க இருந்தோ தலை ஃபேன் வந்துட்டு இருக்கிறான். தலை சொல்றாப்புல நான் வந்து என்னைக்குமே விஜய்க்கு வந்து நான் கெடுதல் நினைத்தே கிடையாது, விஜய் நல்லா இருக்குன்னு தான் நினைச்சேன் அப்படின்ட்டு நம்ம ரங்கராஜ பாண்டே கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடியோ கொடுத்தாக இருக்கட்டும். இந்த கரூர் விஷயத்துல தலை என்ன சொல்லுங்க, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை மட்டும் நீங்க எப்படி குறை சொல்லுவீங்க, இதுக்கு எல்லாரும் சேர்ந்தான காரணம் அப்படின்னு சொல்லும் போது சரி, இந்த கள நிலவரங்களை புரிஞ்சுக்கிடுங்க. எது ரியாலிட்டிங்கிறது நமக்கு இப்பதானே புரியுது. விஜய் என்ற ஒரு நபர் வந்ததுக்கு பிறகுதானே இந்த பல பேருடைய உண்மை முகமே வெளில வந்துச்சு. சீமான் இப்படிப்பட்ட ஆளுங்கிறது நமக்கு தெரியாது இல்ல, இவ்வளவு கேவலமான ஆளுன்னு தெரியாது இல்ல, சாட்டை துறைமுருகன் இவ்வளவு கேவலமான ஆளுன்னு நமக்கு தெரியாது இல்ல. விஜய் என்ற நபர் வந்ததுக்கு பிறகுதான் இவர் எப்படியெல்லாம் பேசுவாங்க தெரியுது. உண்மையான பல அரசியல்வாதிகள் தன்னுடைய சமநிலையை சிதைஞ்சு போய் தப்பா பேசுறதெல்லாம் இந்த விஜய் என்ற நபர் வந்ததுக்கு பிறகுதான் இதெல்லாம் நமக்கு புலப்பட்டுச்சுன்னு வைங்களேன். இன்னைக்கு நடக்கிற இந்த விசில் புரட்சி சாதாரண விசில் புரட்சி கிடையாது, இது ஒரு யுகத்துக்கான ஒரு தேர்தல். இதோடைய ரிசல்ட் நமக்கு மே 4ஆம் தேதி தெரிய போகுது. அன்னைக்கு நம்ம ஜெயிப்போமா தோப்போமா என்ன ஆகும் ஏதாவும் எதுவுமே தெரியாது. அது எல்லாமே ஆண்டவன் நமக்கு கொடுக்க போறான்னு வச்சுங்களேன். அது எதுவாக தான் நம்ம ஏற்றுக்கோ தான் போறோம். ஆனா இந்த தேர்தல் அடுத்து இருக்கிற ஒரு 5 நாட்கள் இருக்கு. கவனமா உங்களுடைய வேலையை பாருங்க, கவனத்தை சிதற விட்டுறாதீங்க. திமுக காரன் திட்டுறான், பல இடங்களில் நம்முடைய தோழர்களை அவங்க தாக்குறத பார்க்குறோம், அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, தற்கூறின்றாங்க, பல வார்த்தைகளை நம்மளை ட்ரிகர் பண்ண பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எந்த இடத்துலையும் ஒரு இடங்களில் கூட நீங்கள் ட்ரிகராகி நீங்கள் அடிக்கிறது கொள்றது எந்த இடத்துலையும் போகாதீங்க. கடந்து நீங்கள் பாட்டில் போயிட்டு இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள். அடுத்த 5 நாள் தீயா வேலை செய்யுங்க. இன்னைக்கு இந்த களத்தில் நின்று நம்ம போராடிட்டு இருக்கோம்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த அடித்தட்ட மக்கள் நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம வீட்டு குழந்தைகள் நல்லா இருக்கணும், நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் உண்டாகணும்னு நமக்கு களத்தில் நின்று போராடிட்டு இருக்கோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.